இதெல்லாம் ஆண்டவர் மாற்றி தேவன் இந்தியா மாத்திரம் உலகமெங்கும் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றும்படிக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஏதாவது ஒருத்தர் நம்ம சொல்லப்பட்ட குறிப்போல ஜெபம் பண்ணும். அதாவது போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிற, அதுக்கப்புறம் பாலியல் திரும்பப்பட்டு கொண்டிருக்கிற, தற்கொலைக்கு நேராக கடந்து போகிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அரசியல்வாதிகள் பின்பாக போய் கொண்டிருக்கிறாங்க, தீவிரவாதிகளுக்கு பின்பாக போய் கொண்டிருக்கிற வாலிபர்களை கர்த்தர் என்ன செய்யணும்? தம்முடைய கரத்தில் எடுத்து தேவனுக்கு பயன்படுகிற ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கருவியாய் கர்த்தர் மாற்றும்படிக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு வாலிபர் தான், ஆனா பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பாக தன்னை காத்து கொண்டதுனாலே கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். அந்த வாலிப நாட்களிலே வீணான சிந்தைகளை நாம் வெறுத்து தேவ சமூகத்திலே தேவனுக்கு இடம் கொடுக்கும்படிக்காக நம்ம எல்லாம் ஒரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குறிப்பிடுங்க. எனக்கு போய் ஜெபம் பண்ணுவாங்க. வாலிப ஜெபம் பண்ணுவோம். நல்லா கவனிங்க எனக்கு அன்பானவர்களே. திரும்ப சொல்லுகிறேன். இரண்டாவதாக இன்னொரு குறிப்பு. நிறைய வாலிப பிள்ளைகள் படிச்சுட்டு நல்ல வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா? இந்த முறை நம்ம யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுமோ அவங்கெல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. யாருக்காக நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுமோ அவங்க எல்லாமே பாஸ் பண்ணிட்டாங்க. அது மாத்திரம் நல்ல காலேஜுக்கு சீட்டு கிடைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். நல்லா கவனிக்க. ஜெபமானது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ கூடி இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல கர்த்தர் ஏதோ உன்னை நடப்பித்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்த நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் திருமணமாக இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள், இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை. 40 வயது வரைக்கும் கூட திருமணம் ஆகாதபடிக்கு இருக்கிறாங்க. இந்த வருஷத்தில் ஆண்டவர் யாரெல்லாம் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல வாலிப பிள்ளைகளுக்கு திருமணமாகத்தக்கதாக, திருமண தடைகளை கர்த்தர் உடைக்கத்தக்கதாக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதே நிரந்தரமான வேலைகளை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து தேவன் அவர்களை ஆஸ்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அநேக வாலிபர்கள் எழும்பி ஆண்டவருக்காக ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு காலத்தில் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்க அநேக இருந்தாங்க. இன்னைக்கு யோசிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யோசனைலாம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நாமத்தை, ஏன்னா ஆண்டவர் சொன்னார் நீங்கள் உலகெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்மளால் முடிந்த அளவுக்கு யாருக்காவது ஒரு நாளில் எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லணும். இயேசு நல்லவர் என்பதை, இயேசு நம்ம எப்படி பாதுகாத்து என்பதை, இயேசு நமக்கு எப்படி அற்புதங்களை செய்தார் என்பதை சொல்லும் பொழுது தான் அநேக ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். அப்பேற்பட்ட காரியத்தை தேவன் நம் மூலமாய் செய்யும்படியாக நாம் எல்லாம் ஒரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இல்லை ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அப்போ நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து வழிநடத்தும்படிக்காக நம்ம எல்லாம் ஒரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது 12ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் புஸ்தகத்தில் மேகம் போன்ற இத்தனை திரளான ஒருத்தர் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க பிரைஸ் தி லார்ட். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, ஆமென், தள்ளிவிட்டு, ஆமென், ஹல்லேலூயா, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடமா? பெருமையோடு அல்ல, பொறுமையோடு ஓட கடவும். ஆண்டவர் கொடுத்த இந்த அழைப்பை நம்ம பொறுமையோடு ஓடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உள்ள வைத்திருக்கிற ஜீவகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் செய்வாங்க. ஒரு பாட்டு இருக்கிறதுல பிரிய, அது எல்லாம் கல்யாணத்துக்கு பாடுவாங்க. நம்ம இது கூட பாடலாம் இல்லை? ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே, ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய்,
மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. ஓ பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாட்டு. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது வாய்க்கால்கள் நிரப்பப்படும்படியாக கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகளே. ஹல்லேலூயா. பாடிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க. காற்றையும் காண மாட்டோம், ஆனாலும் எப்படி அது இங்கே சொல்கிறீங்கல்ல, ஜபத்துக்கு வந்திருக்கிறோம். சில பேருக்கு நம்பிக்கை இருக்குது, சில பேருக்கு நம்பிக்கை எல்லாமே வந்துருப்போம். இது நடக்குமா, இது நடக்காதா, தேவனால் எல்லாம் கூடும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இல்லையா? சொல்லுவோமா?
நீங்கள் அந்த அதிகாரத்தை வீட்டில் சென்று வாசிச்சு பாருங்க. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்பிக்கை கொடுக்குற தேவன் தான் நம்முடைய தேவன். நிறைய பேர் இன்றைக்கி இந்த கேம் விளையாடி செத்து போயிட்டாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? செல்ஃபோனில் ஏதோ கேம் வருது. என்ன கேமு? எனக்கு தெரியல. அது என்னமோ கேம் வருது. புட்றா அட்ரா வெட்ரா குத்துறான்ற அது ஒரு பக்கம். இன்னொன்று ரம்மி 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 ரம்மியில் இப்போ ஒரு தம்பி ஒருத்தர் இறந்து போயிட்டான். எத்தனையோ லட்சம் இழந்து போயிட்டான். அவங்க அப்பா கிட்ட கடன் வாங்கி அதை ஆடி 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 இழந்து போய் கடைசியில் சூசைட் பண்ணிட்டான். இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நம்ம செலவிடாதபடிக்கு நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை ஆண்டு வசனத்தை நம்ம படிக்கும்போது கர்த்தர் நம்மை நேராக நடத்துகிறவராக இருக்கிறார். இல்லையா? சொல்லுவோமா? அதுதான் முக்கியம். நீங்கள் வேணா பாருங்க, தேவ சமூகத்தில் யாரெல்லாம் வாலிப நாட்களிலே கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார்களோ அவருக்கு நல்ல ஆயுஷ் நாட்களை கர்த்தர் கொடுத்து அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருப்பார். இல்லையா? சொல்லுவோமா? தாவீதா இருந்தாலும் சரி, யோசேப்பா இருந்தாலும் சரி, யாக்கோபா இருந்தாலும் சரி, தேவ சமூகம் தானியேலா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்திலே தன்னை காத்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களுக்கு சிற்றின வாலிப சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்ன வாசம் இப்போ அனுபவிங்க, இப்போ அனுபவிக்காம இப்போ அனுபவிச்சா பின்னாடி அனுபவிப்போம். இல்லையா? இப்போ அனுபவிச்சோம்னா பின்னாடி இருக்கிற பலனை அனுபவிப்போம். அதனால் வாலிப நாட்களிலே தன்னை காத்து கொண்டு, ஏன்னா அது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க, ஏதோ ஒரு சுரங்கு தான் ஒரு அது சுரங்கும் போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும். ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு முக்கியமான காரியம், யாருக்கெல்லாம் ஜெப குறிப்பு இருக்குதோ அவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி அந்த ஜெப குறிப்பை நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா நம்ம இது வாலிப ஜெப ஐக்கியமாக இருக்கிறபடினால வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனா வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த 19ஆம் தேதி தான் பரிசுத்த பெந்தெகோஸ்தே நாள் என்ற நாள் வந்த பொழுது ஆண்டவர் அநேகர் மேலே ஆவியை ஊற்றினார். அந்த வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வாசிச்சு பாருங்களேன். அந்நாட்களிலே யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிச்சு பாருங்க. அந்நாட்களிலே என் நாட்களிலே அந்த பெந்தெகோஸ்தே நாள் என்று வந்த பொழுது அவங்கெல்லாம் ஒருமனப்பட்ட இடத்துல வந்திருந்தாங்களா? வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமா வாசிங்க. யோவேல் 2:26. இல்லம்மா, நான் கடைசி நாட்கள் அடுத்த பக்கம் பாருங்க. 28 வாசிங்க. அதற்கு பின்பு, எதற்கு பின்பு? இதெல்லாம் முடிஞ்ச பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம். எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றீங்க? சச்சில தீர்க்க தரிசனம் சொல்லுவோம் பா, சேர்ந்து கைத்துக்கு பார்க்கலாம். 1. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். எத்தனை பேர் தரிசனம் காண்றீங்க? ஆண்டவர் கொஞ்சம் கவனிங்க, என்ன கவனிங்க. எத்தனை பேர் தரிசனம் காண்றீங்க? நாங்கள் வாலிப நாட்களெல்லாம் வந்து பரிசுத்த ஏதாவது சனிக்கிழமைனா காத்திருப்பு கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்கும். என்ன கூட்டம்? இப்போ யாரும் சனிக்கிழமை காத்திருக்கிட்டே இல்லை. காத்திருப்பு கூட்டம் சொல்லி ஈவினிங்கில் வைப்பாங்க. வைக்கும்போது நாங்கள்லாம் இப்போ வாலிபமாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், ஆண்டவரே ஏதாவது ஒரு வரத்தினால எங்களை என்ன செய்யுங்க, நிரப்புங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியில தான் நமக்கு வரங்களை கொடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. இந்த வாலிப நாட்களிலே நீங்கள் வரங்களை பெற்றவர்களாய் மாற வேண்டும் என்பது என்னுடைய விசுவாசமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? மாம்சமான யாவர் மேலும்
அவருக்கு வேதமே கிடையாது. ஏசப்பாக்கு மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும், நல்லா கவனிங்க, சர்ச்சில் நீங்க யாராவது ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தை கண்டு அநேகர் மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? யாரோ ஒருத்தர் தவறு செஞ்சு வந்துட்டு ஒரு கர்த்தர் உங்களை எச்சரிச்சாலும் வச்சுக்க, நீங்க உடனே சொல்லி எழுந்து சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க மனம் மாறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் மூப்பர் தரிசனங்களை காணணும். தரிசனத்தில் வேதத்தில் அநேக தரிசனங்களை பற்றி போடப்பட்டது. சொப்பனம் வேற, தரிசனம் வேற. எங்களுக்கு வயசாகிடுச்சு, நம்ம சொப்பனம் தான் காண முடியும். நீங்கள் என்ன செய்வீங்க? தரிசனத்தை காண முடியாது. தரிசனம் தெரியுமா? அப்படியே நேராக நடக்கிற மாதிரியே இருக்கும், அப்படியே போகிற மாதிரியே இருக்கும், வர மாதிரி இருக்கும், கர்த்தர் கூட பேசுகிற மாதிரியே இருக்கும். தரிசனம் அதுதான். சொப்பனன்றது நல்லா தூங்கும் போது வருது, தரிசனன்றது முழிச்சிடும் போது வருது. இல்லையா சொல்லுவோமா? ஏன்னா கடைசி நாட்கள் சொல்லப்படும். ஏசையா சொல்றாரு, வாலிபர்களும் இடறி இளைஞர்களும் வாலிபர்கள் சோர்ந்து போய் இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள், இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புதுவருடைந்த கழுகுகளை போல சட்டையில் அடித்து எழும்புவார்கள். ஏசையா திருத்த புஸ்தகம் 40 அதிகாரமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதத்தை நம்ம வாசித்து 2-3 குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. ஏசையா திருத்த புஸ்தகம். வெரி குட். சொல்லுங்கம்மா, அந்த அதிகாரத்தை சொல்லுங்க. 9. சோர்ந்து போகிறவனுக்கு, நல்ல கவனிக்க, அநேக நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சோர்வுகள் வரும், பலவீனம் வரும். என்னடா அந்த வாழ்க்கை, நம்ம வாலிபத்தில் இருக்கிறோமே, மற்றவங்க நம்மளால் இருக்க முடியலையே, நாம் அப்படி செய்ய முடியலையேன்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் சோர்ந்து போவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க, சோர்ந்து போகிறவனுக்கு எப்போ திருமணம் பலன் வரும்? தேவ சமூகத்தில் காத்திருந்து நல்லா ஃபயராக ஜெபித்துட்டு வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு புது பலனாக நம்ம நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இவங்கிற வாலிபர்கள் உண்மையில் இப்போ மாரியப்பண்ணா யாரோ ஒரு பேர் ஒருத்தர் படிச்சு கோல்டு அடிச்சுக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா கேட்டுப்பீங்களா? தங்கப்பணம் யாரோ மாரியப்பண்ண ஒரு பேர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஹேண்டிகேப்டு, ஒரு கால் ஊனமான ஒரு சகோதரன், வேர்ல்டுக்காக கோல்டு அடிச்சு கொண்டு வந்துருக்காரு. எவ்வளோ பெருமை தெரியுமா தமிழ்நாட்டுக்கு? யாரும் தெரியல, இதெல்லாம் தெரியல நமக்கு. ஒரு புது படம் வந்து தெரியுமா உங்களுக்கு? டிக்கெட்டு கிடைக்கல அப்படின்னா, தெரிய பாஸ்டர் அந்த படம் தான். ஐயோ, நான் கூட லைனில் நின்று பார்த்த முடியல, ஆன்லைனில் புக் பண்ணுறாங்களாம். கிரிக்கெட் கூட ஆன்லைனில் புக் பண்ணுறாங்களாம். நிறைய காம்படிஷன் ஆகி போச்சு பாரு. இப்போ இந்த விஷயம் சொல்கிறேன், யாராவது கேட்கல பார்த்தீங்களா? ஒருத்தர் ஹேண்டிகேப்டு, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதாவது உயரம் தாண்டுதல், இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து ஓடி குச்சி வச்சு அப்படி தாண்டி ஒரு கோல்டு வாங்கிட்டு. அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது பாஸ். அதை பற்றியே ஸ்போர்ட்ஸ்னால் எல்லாம் வயசாகி போய்க்குது. நல்லா வாலிப நாட்களிலே சிருஷ்டிகர் நினைத்து நல்லா நீங்கள் ஸ்போர்ட்ஸில் நல்லா ஓடி எல்லாத்தையும் பண்ணி நாட்டுக்கு பெருமை சேர்த்து ஒரு பக்கம் இருந்தாலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் தான் கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? நமக்கு நல்லது சொல்கிறது ஒரு வழி தான், ஆனால் கெட்ட சொல்கிறதுக்கு பல வழி இருக்குது. எந்த வழி திரும்பினாலும் இன்றைக்கி கெட்டது தான். உலகத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஒரு சின்ன விஷயமே உங்களுக்கு தெரியல. அப்போ என்னென்னா, நீங்கள் டிவி பார்க்குறதில்ல, டிவி நியூஸ் எல்லாம் பார்க்குறதில்ல, ஒன்லி செல்ஃபோன் தான் பார்த்துக்கிறீங்க. அதனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எதுக்கு? செல்ஃபோன் பார்க்கறதுக்காக இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்? உலக ஞானமும் உங்களுக்கு தெரியணும், பைபிள் ஞானமும் உங்களுக்கு இருக்கணும். இல்லையா சொல்லுவோமா? எலான் மஸ்க் யார் தெரியுமா? இனி வேர்ல்டில் யார் பணக்காரர் தெரியுமா? இல்லையா சொல்லுமா? இன்னைக்கு நம்ம தமிழர் ஒருத்தர் வேர்ல்டுல அதிகமாக சம்பளம் வர தெரியுமா? அவர் யாருன்னு? கூகுளில் வாங்குற பைசா அதிகமாக வாங்குறது அவர் தான். சுந்தர் பிச்சைன்னு சொல்லி சொல்லிட்டார். சுந்தர் பிச்சை அவர் தான் இன்றைக்கி அதிகமான சம்பளம். அவர் நினச்சி பார்த்து தலை கிருக்கிறது, ஆளை பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாரு. இதே சென்னையில் பிறந்து வந்தவர் தான். அதனால் நல்லா கவனிக்கிற கண்பாடுகள் அவர்களை உயர்த்துகிற ஆண்டவர்
நம்மையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். யாரும் ஆமீன் சொல்லு. சொன்னதான உயர்த்துவார். நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்காக நான் சொல்ல வரல. எனது வாலிப நாட்களில் உலக ஞானமும் நமக்கு வேணும், உன்னதமான தேவனுடைய ஞானமும் நமக்கு வேணும். அதான் ஆண்டவர் சொல்ற, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தேவனுக்கு நீங்கள் பயந்துட்டீங்கன்னா அவர் ஞானத்தை கொடுத்து உங்களை என்ன செஞ்சிருவாரு? மேன்மை அடைய செஞ்சிருவார். இல்லையா சொல்லுவோமா? பாருங்க, அவன் ஜெபித்ததுனால சொப்பனத்தில் தரிசனத்தில் ஆண்டவனுக்கு அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். யாருக்கு? 2 பேர் கொடுத்துருக்கிறார் வேதத்தில். ஒருத்தர் யாரு? யோசேப்புக்கு. என்ன கொடுத்தாரு? நேற்று ஒரு காரியம் கேட்டேன். ரூத்துடைய பேரை யாரு, ஓர்பாலுடைய பேரை யாருன்னு சொல்லி கேட்டேன். ரூத்துடைய பேரை யாரு, ஓர்பாலுடைய பேரை யாரு? ரூத்துடைய பேரனுக்கு யோசனை பண்ணிக்கிறாங்க. அவராக ஒருத்தர், ரூத்து யாருடைய பேரை, ரூத்துடைய பேரை யாரு, ரூத்துடைய பேரை யாரு அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் வேதத்தை நம்ம அதிகமாக வாசிக்க 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 விசேஷித்த ஞானத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஞானத்தின் ஆவி நமக்குள்ள உண்டாகும். ஞானமாய் பேசுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம கொடுப்பார். இல்லையா சொல்லுவோமா? அது அப்புறம் சொல்கிறேன் யாருட்டு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? அப்போ என்னன்னா, கடைசி நாட்கள் வாலிபர்களும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுமைகள் அடைந்த கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. கர்த்தர் உண்மையாகவே உங்களை எல்லாம் உயர்த்து. இன்றைக்கு வந்திருக்க நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போறார். இல்லைன்னு சொல்லுவோமா? ஆகவே கர்த்தர் அந்த நாளிலே நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு. கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறார். இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு எனக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார்னு சொல்லி அவரை ஃபாலோ யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? நீங்கள் நம்ம ஆட்கள் நிறைய பேர் வரல. நீங்கள் கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் வந்து உங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். கர்த்தர் தான் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இப்போ சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் என்ன குறிப்பு இருக்கு? தைரியமாக சொல்லுங்கம்மா. ஜப குறிப்பு எழுதி கொடுக்க சொன்னேன். இதெல்லாம் கட் பண்ணிட்டீங்களா? ஜப குறிப்பு எழுதி கொடுத்த ஒருத்தர் இங்கிலீஷ்லையும் தமிழில் எழுதுறாங்க. ஒன்று இங்கிலீஷில் எழுதணும்,